தீயை மூட்டவே வந்தேன், வயிறு பத்திக்கிட்டு எரியுது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டின் பொதுக்காலம் 20ஆம் ஞாயிறிலே அழகாக ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். நான் மண்ணுலகிற்கு அமைதியை கொணர அல்ல, மாறாக தீ மூட்டவே வந்தேன் என்று சொல்லுகிறார். இப்ப இந்த தீ மூட்டவே வந்தேன் என்பதை மட்டும் நாம் இன்றைய நாளிலே எடுத்து ஆழமாக சிந்திக்க இருக்கிறோம். தீ என்பது என்னவென்றால் உருவாக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. இப்போ ஒரு சமைக்கிறதுக்கு தீ பயன்படுகிறது, சுடுதண்ணி வைக்கிறதுக்கு தீ பயன்படுகிறது, ஒரு வெளிச்சம் கொடுப்பதற்கு தீ பயன்படுகிறது. அடுத்து இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஒன்றை அழிப்பதற்கும் தீ பயன்படுகிறது என்பதை பார்க்கிறோம். இப்ப வரலாற்று பின்னணிகள், திருவுலியத்துடைய பின்னணிகளை எடுத்து நாம் பார்க்க வேண்டும். என்னன்னா, எகிப்து மக்களை விடுவிக்க மோசேக்கு ஆண்டவர் முட்புதரில் ஒரு நெருப்பு வடிவில், தீ வடிவில் காட்சி கொடுப்பதையும் பார்க்கிறோம். அந்த தீயினால் அந்த மரம் கருகியோ தேய்ந்தோ போகவில்லை. எனவே அந்த தீ ஒரு உருவாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தீயாக இருக்கிறது, ஒரு மீட்பின் பாதையின் தீயாக இருக்கிறது என்பதையும் பார்க்கணும். இரண்டாவது தீ, அதே இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து செங்கடல் வழியாக கடந்து வரும்போது இருளிலே, இரவு நேரங்களிலே ஒரு நெருப்பு தூணாக இருந்து இறைவன் வழி நடத்தக்கூடியதை பார்க்கிறோம். முதல் தீ, மோசேக்கு காட்டிய அந்த தீ மக்களை மீட்க, இரண்டாவது தீ வழி நடத்த என்பதையும் நாம் பார்க்கிறோம். மூன்றாவது தீ ஒன்று இருக்கிறது. என்னவென்றால், சோதோம் குமரோ பகுதிகளில் இருக்கிற மக்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிய மறுத்ததனால் நெருப்பு மலை அவர்களுடைய ஊர்களிலே விழுந்து அந்த ஊர் முழுவதும் அழிந்து போகக்கூடிய தீயை குறிக்கிறது. என்ப ஒரு தீ காக்கிறது, இன்னொரு தீ அழிக்கிறது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். இப்படி தீயினுடைய வேலைப்பாடுகள் என்ன? அதே ஒரு தீயை பார்க்கிறோம். தானியேல் புத்தகத்திலே 3 சீடர்கள் இருக்கிறார்கள். சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத் நெகோ என சொல்லப்படக்கூடிய இவர்கள் உண்மை தெய்வத்தை வழிபடுகிறார்கள், நம் தெய்வத்தை வழிபட விடவில்லை என்று அவர்களை நெருப்பு சூழலுக்குள்ளே தள்ளி போடுகிறார்கள். அந்த நெருப்புக்குள் 3 பேரையும் உள்ளே தள்ளுகிறார்கள். ஆனால் உள்ளே 4வது ஒரு ஆளும் இருக்கிறார், அவர் ஒரு வானதூதராக இருக்கிறார் என்பதையும் கண்டுகொள்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட இந்த நெருப்பு என்பதை நாம் கவனிக்க வேண்டும். கடைசியாக ஒரு நெருப்பு ஒன்று வருகிறது. என்னன்னா, இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய அந்த நெருப்பு, நான் மண்ணுலகிற்கு தீயை மூட்டவே வந்தேன்கிறாரு. அந்த நெருப்பு எப்பொழுது பற்றி எரிகிறது என்றால், இயேசு கிறிஸ்து இறந்து விண்ணகம் அடைந்த பிறகு சீடர்கள் அனைவரும் சோர்வுற்று இருக்கும்போது அன்னை மரியாள் அந்த 50வது நாளிலே அனைவரையும் ஒன்று திரட்டி ஒரு இடத்திலே அமர்த்தி ஜெபிக்க வைக்கிறார். அப்பொழுது அக்கினி, அதாவது தீ வந்து ஒரு நாவு வடிவிலாக அவருடைய ஒவ்வொருடைய தலை மீது அமர்வதை நாம் பார்க்கிறோம். எனவே இப்பேற்பட்ட இந்த தீயை தான் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். நம் ஒவ்வொருவருக்குள்ளும் உருவாக்கக்கூடிய தீ இருக்க வேண்டும், அழிக்கக்கூடிய தீ அல்ல. உதாரணத்துக்கு இந்த கிராமங்கள்ல பார்த்தோம்ல, இல்ல என்ன சொந்தக்காரங்களே பார்த்துருங்களே, நீங்க எங்கேயாவது ஒரு சுற்றுலா போறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய கைபேசியில அந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறோம்னு சொல்றாங்க, வச்சு பாருங்க, அப்படியே வயிறு எறிஞ்சு விழுவாங்க. என்னடா அப்படி இருக்கிறாங்க, ஊர் சுத்துறாங்க பாரு, நல்லா சுத்துறாங்க பாருன்னு எளிதாக வயிறு பத்திக்கிட்டு எரியும். பல பேருக்கு பார்த்தீங்கன்னா தீ வயிற்றுல எரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. என் வயிறு பத்திக்கிட்டு எரியுது அப்படின்னு சொல்றதுக்கு சமம் பத்தியும் நம்ம பார்க்கிறோம். அதே போல நம்ம பார்க்கிறோம், இப்போ ஒரு வீடுகளில் வந்து திடீர்னு ஒரு புது வீடு கட்டுறாங்க, இல்லை புதுதாக ஏதோ ஒரு பொருள் வாங்குறாங்க, வாகனம் வாங்குறாங்க அப்படின்னா உடனே அவர்களை நெருங்கியவர்களுக்கு வந்து கொஞ்சம் அடி வயிறுல பத்திக்கிட்டு எரியிறது மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ஒருத்தவங்க முன்னேற்றத்தை காணும் போது அடி வயிறு பற்றி எரிவது போல இருக்கும். இப்படிப்பட்ட இந்த நெருப்புகள் தான் அழியக்கூடிய நெருப்புகள், நம் உடலிற்கு தீங்கு வரவிக்கக்கூடிய ஒரு நெருப்புகளாக பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடக்கூடிய அந்த நெருப்பு என்னவென்றால் இறை வார்த்தை. இந்த வார்த்தையின் மூலமாக என் உடலுக்குள் இருக்கக்கூடிய தீவினையை அழிக்க வேண்டும். ஒரு குப்பை பழுகி பெருகிருச்சு, குப்பையை ரொம்ப சேர்ந்துருச்சு, அப்ப என்ன பண்ணுவாங்க, பத்த வச்சு விடுவாங்க, அது அழிஞ்சிரும். அதே போல இந்த மனதிற்குள் குமிந்திருக்கக்கூடிய அந்த குப்பைகளை இறை வார்த்தை கொண்டு பத்த வைக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த விடுதலையை நாம் பார்க்க வேண்டும். சிமியோன் சொல்லுகிறார், இக்குழந்தை பலரது வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாய் இருக்கும், இது எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் என சொல்லப்படுகிறது. எனவே அப்பொழுதே இயேசு கிறிஸ்துனுடைய அந்த உண்மையான நோக்கத்தை குறிப்பிட்டு காட்டிவிட்டார் சிமியோன் அவர்கள். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நம்முடைய வாழ்விலும் ஒருவர் முன்னேறுகிறார் என்றால் அதை கண்டு மகிழ வேண்டும்.
நாமும் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு நேர்மறையான எண்ணங்களை நாம் நம் மனதிற்குள் போட்டு வைக்க வேண்டும். ஒருத்தவங்க புதுசா வீடு கட்டுறாங்களா, பரவாயில்லையே, சின்ன வீட்டுல இருந்து ஒரு பெரிய வீடா கட்டுறாங்க, கடவுள் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, அப்ப நம்மளையும் கடவுள் ஆசீர்வதிக்கணும். அப்ப அதற்கான வழிமுறைகளை நாம் பின்பற்றணும். மாறாக போய் புறாமப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுலே நம்ம வேலை இல்லை. உதாரணத்துக்கு பாருங்க, என் புள்ள மட்டும்தான் நல்ல மார்க் எடுக்கணும், மற்ற புள்ள பூரா நாசமா போகணுமா, மற்ற பிள்ளைய பூரா படிக்க கூடாதா? அப்ப வேண்டுவதை பாருங்களே. நான் நான் எனக்கு எனக்கு மட்டும் இருக்கக்கூடியது அழிக்கின்ற தீயாக இருக்கிறது. நாம் என்ற தீ வரும்போதுதான் அது உருவாக்கக்கூடிய தீயாக மாறுகிறது. எனவே சுயநலத்திற்காக நாம் பத்த வைக்கக்கூடிய தீ அது ரொம்ப நாள் எரியாது, அது உடனே அணைஞ்சிடும். நாம் பொது நலத்திற்காக வாழும்போது அந்த தீ 2000 ஆண்டுகள் கழிந்தும் இயேசு என்ற அந்த தீ இன்னும் பத்த வச்சா பல பேருக்கு பத்திக்கிட்டு எரியும். ஏன்னா திருவுளியம் என்பதே ஒரு தீ தான். நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த உருவாக்கக்கூடிய தீயாகி அந்த திருவுளியத்தை எடுத்து சுமந்து செல்லும் போது நம்மை எந்த தீயும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நம்மளைய வாழ வைக்கக்கூடிய தீ இருக்கிறது. எனவே ஒரு பொண்ணு ஒரு தரையிலிருந்து நிலத்திலிருந்து ஒரு பொன் எடுக்கிறாங்க அப்படின்னா, நகை தங்கம் எடுக்கிறாங்க அப்படின்னா உடனே அது மதிப்பு குறைவு தான். நிலத்திலிருந்து எடுக்கப்பட்ட தங்கத்திற்கு மதிப்பு குறைவுதான். எப்பொழுது அது நெருப்பிலிட்டு புடமிடப்பட்டு தூயது தனியாக பிரித்து எடுக்கப்பட்டு அதை ஒரு வடிவம் கொடுக்கிறார்களோ, ஒரு செயினாக ஒரு மோதிரமாக கொடுக்கிறார்களோ, அப்பொழுதுதான் அதற்கு மதிப்பு அதிகமாகிறது. அப்ப ஒரு நெருப்பு என்பது எப்படிப்பட்ட உருவாக்கத்தை கொண்டிருக்கிறது என்று பார்க்க வேண்டும். எனவே இயேசு கிறிஸ்து நெருப்பை மூட்டதான் வந்தார். அந்த நெருப்பின் மூலமாக நாம் ஒரு வடிவம் பெற வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்ட வடிவத்தை நாம் பெற்று வாழ்ந்தோம் என்றால் இயேசு கிறிஸ்து மூட்டிய அந்த தீக்கு மதிப்புண்டு. இல்லை என்றால் நாமே நம்மை வீணாக ஏனோதானோ என்று வாழக்கூடிய, ஏதோ ஒரு சாம்பலாய் போகக்கூடிய ஒரு அற்ப ஜந்துகளாக நாம் வாழக்கூடிய நிலைக்கு தள்ளப்படும். என அன்பிற்கினிய உறவுகளே, நம்மை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவா, உம்முடைய உருவாக்கக்கூடிய மோசேயை எப்படி துணிவு கொடுத்து உருவாக்கியதோ, எப்படி சீடர்களை துணிவு கொடுத்து உருவாக்கியதோ, அக்கினி வடிவில் இறங்கியதோ, எப்படி சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத்நேகோவை உருவாக்கி காத்தீரோ, அதே போல இந்த உலகத்தில் எங்களை அழிக்கின்ற தீயிலிருந்து உம்முடைய அழியாத தீயுக்குள் எங்களை சேர்த்தருள வேண்டும் என்று என் ஆண்டவராக இயேசுவை உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் என்ற ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். இறை வார்த்தை நமக்குள் செல்லும் போது நமக்குள் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் அழிக்கப்படுகிறது, எரிக்கப்படுகிறது. எனவே நாம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இயேசுடைய விருப்பம். அதற்காக நாம் திருவுளியம் என்ற ஒரு தீயை எடுத்துக்கொள்வோம். அந்த தீ நம்மை பயன்படுத்தும், உருவாக்கும். ஒருபோதும் நம்மை உருக்குலைக்காது என்பதை மனதில் இருத்தியவர்களாக புறப்படுவோம். அன்பு தீயில் நாமும் பயணிப்போம். இயேசு நம்மோடு இருந்து நம்மை காத்து வழிநடத்துவாராக. ஆமீன்.